அருந்தமிழர்களுக்கு வணக்கம். நேற்று நடைபெற்ற இணைப்பு விழாவில் ஆதவ அர்ஜுனா அவர்களின் சர்ச்சைக்குரிய பேச்சும் ஆளுநருக்கும் தாவேக்காவுக்கும் இடையே நடைபெற்று கொண்டிருக்கிற மோதல் பற்றியும் மாமன் சீரால் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை பற்றியும் அண்ணன் சுரேஷ் அவர்களிடம் பேச இருக்கிறோம். வாருங்கள். அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். வணக்கம் சசி. நிறைய நிகழ்வுகள்ண்ணே, தொடர்ச்சியாக ஒரு பரபரப்பு இதில் இருக்குது. ஆதவ அர்ஜுனாவும் நேற்று விஜயபாஸ்கர்கள் இணைந்த ஒரு இணைப்பு விழாவில் 2 புதுக்கோட்டை விஜயபாஸ்கரும் கரூர் விஜயபாஸ்கரும், முக்கியமாக அந்த கரூர் விஜயபாஸ்கர் ரொம்ப எமோஷ்னலாக ஆதவாகி ஏதோ நான் பழி தீர்க்க போகிறேன், ஒரு கணக்கு தீர்க்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார். அது என்னென்னா, இந்த இணைப்பு விழா நடைபெற்றது. இணைப்பு விழாவில் ஆதவ அர்ஜுனா எங்கேயுமே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு தான் நிறைய இடங்களில் பேசுகிறாரு. அதில் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, கரூர் சமாச்சாரத்தை சொல்லி கரூரில் திமுக அரசு காவல்துறையை பயன்படுத்தி எங்கள் மக்களை கொன்று குவித்தது. இந்த வார்த்தை ஒரு கணக்கு இருக்குது. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒரு கணக்கு இருக்குது, அந்த கணக்கை தீர்க்காமல் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு ரொம்ப வேகமாக பேசினார். அதற்கு அப்புறம் பேசின புஷி ஆனந்த் வருகிற 10ஆம் தேதி எங்களுடைய முதல்வர் அவர்கள் கரூருக்கு செல்கிறார், பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களையும் சந்திக்க போகிறார் அப்படின்ற தகவலையும் சொன்னார். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இதில் ஆதவ அர்ஜுனா பேசின பேச்சு இருக்குல்ல, இந்த பேச்சு உடனடியாக திமுக வட்டாரத்தை சூடாக்கிடுச்சு. உடனடியாக இன்று திமுகவுடைய அமைப்பு செயலாளராக இருக்கின்ற ஆலந்தூர் பாரதி உச்சநீதிமன்றத்தில் தன்னை ஒரு இம்ப்ளீட் பெட்டிஷன் போட்டு தன்னை அந்த வழக்கில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு, அந்த இம்ப்ளீட் பெட்டிஷனோட சேர்த்து சில கோரிக்கைகள் வைத்து ப்ரேயரை வச்சு ஒரு மனுக்களை போட்டிருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஆதவ அர்ஜுனா கரூர் சமாச்சாரம் குறித்து பேசினதை சுட்டி காட்டி, அப்போது இந்த கரூர் பிரச்சனையை வைத்து இந்த அரசு அரசியல் செய்கிறது, அதனால் இது குறித்து முதல்வரோ மற்றவர்களோ பேசக்கூடாது, அதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்றது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், அது லாஜிக்கலான விஷயம், லீகலான விஷயம். அது என்ன அப்படின்னு சொன்னால், திமுக அரசு இருக்கும்போது அந்த சமாச்சாரம் நடந்துச்சு இல்லையா? அப்போ திமுக இருக்கும்போது நடந்த சமாச்சாரத்தில் திமுக அரசு இருக்கும்போது போடப்பட்ட வழக்கு தான். அந்த வழக்கு தான் இவங்க தாவேக்கா, அப்போ தாவேக்காவினுடைய ஆட்சியில் இல்லை, அவங்க இங்கே ஒரு ஒன்மேன் கமிஷன், ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ்லாம் போட்டாங்க, விசாரணைக்கு ஆரம்பித்தாங்க. பட் அது மேலே நம்பிக்கை இல்லை, தமிழக அரசினுடைய அந்த விசாரணை ஆணையத்தின் மேலே நம்பிக்கை இல்லை, ஒன்மேன் கமிஷன் போட்டாங்க, அதன் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி தாவேக்கா உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. தாவேக்கா உச்சநீதிமன்றத்துக்கு போன இடத்துல தாவேக்கா கேட்காத ஒரு ப்ரேயரை உச்சநீதிமன்றம் இவங்களுக்கு கொடுத்துருச்சு. அது சிபிஐ விசாரணைக்கு மாற்றிட்டாங்க. அவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு போட்டுருச்சு. அப்போ இங்கே உள்ள எஃப்ஐஆர் எல்லாத்தையுமே அவங்க சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குற சூழல் ஏற்படும். லீகலாக அப்படி தான் பண்ண முடியும். அந்த அடிப்படையில் லீகலாக அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாங்க. அதை வச்சு விசாரணையை ஆரம்பித்து அவங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டுப்பாங்க. இந்த கிரைம் முறை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டு அதில் விசாரணை போய் அதில் கூட இந்த அஷ்ராக் இருக்கா, அது அவரோட இது கூட ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. ஆமாம், அஷ்ராக்காருக்கு தான் இங்கே இன்னைக்கு கூட அவர் தன்னுடைய பதவி வேண்டான்னு சொல்லி போகிற மாதிரி டெல்லிக்கு பயணம் பண்ணியிருக்காங்க. ஆமாம். அப்போது இது என்னென்னா, இவங்களுடைய ஆலந்தூர் பாரதியினுடைய வெர்ஷன் என்ன, வாதம் என்ன, சுப்ரீம் கோர்ட்டில் என்ன வைக்கிறார் அப்படின்னு சொன்னால், இவங்க போடப்பட்ட வழக்கில் யார் குற்றவாளியாக போட்டாங்க, அங்கே உள்ள மாவட்ட செயலாளர் ஒரு அரசாய் சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்தார். அதோடு சேர்ந்து புஷி ஆனந்த் இவங்களெல்லாம் அதில் சேர்த்துருந்தாங்க. விஜய் பேரை சேர்க்கப்படலை. அந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணவங்க காவல்துறையில் அனுமதி வாங்கணும். வழக்கமாக எல்லா இடத்துலையும் அப்படி தான் நடக்கும். ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த கூட்டத்துக்கான அனுமதி யார் கேட்டு கடிதம் கொடுக்குறாங்களோ, அந்த கூட்டத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அந்த அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்தவர்கள் பேர்லையும் அந்த ஆர்கனைசர்ஸ் பேர்லையும் பத்திரிகையில் ஏதாவது பேர் இருந்தது அப்படின்னா அவங்க பேர்லேயும் தான் வழக்கு போடுவாங்க. அந்த அடிப்படையில் வழக்கு போட்டாங்க. இவர் ஆலந்தூர் பாரதி அதை எடுத்துக்கிட்டு தான் உச்சநீதிமன்றம் போய் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வழக்கு தொடர்பாக அதில் உள்ளவங்க, இந்த உங்கள் கட்சியை சார்ந்தவங்க, அப்போ அவங்கள சந்திக்கிறதுக்கு விஜய் அவர்கள் கரூருக்கு போகிறாரு. இப்போ அவர் முதல்வராக இருக்கிறார். அவர் கரூர் போகிறாரு, அவங்கள சந்திக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அது அந்த வழக்கில் அவங்கள சாட்சி சொல்வதாக பாதிக்கும். இது இயல்பான விஷயம். அதில் அரசு வேலை வேறு வருது. இது ஒரு சமாச்சாரம் வெளியே போயிட்டு இருக்குது. அந்த 41 பேர் குடும்பத்துக்கும் அரசு வேலை அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்றக்காக அரசு வேலை வழங்க போகிறதாவும் ஒரு தகவல் வெளியே வந்துகிட்டு இருக்கு. அப்போ இது குறித்து தான் அவர் அங்கே போயிருக்காரு. இந்த அரசு வேலையை குறித்து நம்ம பார்க்குறதா இருந்தால், நீங்கள் புள்ளி உரத்தை எடுத்து பார்த்தா தமிழ்நாடு அரசில் கம்பாசினேட் கிரவுண்டில் அரசு ஊழியர்கள் பணியில் இருக்கும் பொழுது ஆன் டியூட்டியில் இறந்து போயிட்டாங்க, அசம்பாவிதத்தால் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய குழந்தைகளுக்கு, அவங்களுடைய வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்குறதுக்கு இருக்குது. இதுவே ஆயிரக்கணக்கான பேருக்கான மனுக்கள் இன்னும் அரசில் பெண்டிங்கில் இருக்குது. நம்ம புள்ளி வரத்தை உள்ளுக்கு எடுத்து நம்ம போய் பார்த்தா, அது கல்வித்துறையில் மட்டும் பார்க்க முடிந்தது. கல்வித்துறையில் மட்டும் 5500 பெட்டிஷன் கம்பாசினேட் கிரவுண்டில் வேலை கேட்டு கொடுக்கப்பட்ட மனுக்கள் தீர்க்கப்படாமல் இருக்குது. அவங்களே வேலைவாய்ப்பு வழங்கப்படலை. அப்போ அரசு ஊழியர்களாக இருந்தவர்கள், அரசுக்காக பணி செய்தவர்கள்,
அவங்களுடைய குடும்பம் பாதிக்கப்பட்ட இடங்களே கூட அவங்களுக்கு பணி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த 41 குடும்பத்துக்கும் எப்படி பணிய நியமன ஆளை வழங்குறதுன்றது என்ன சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, கடை தேங்காவை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்ச மாதிரி யாருடைய வரி பணத்தில் யாருக்கு கொடுக்குது? இவங்க கட்சியை வளர்க்குறதுக்கு அரசு மக்கள் வரி பணத்தில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கணுமா அப்படின்றது ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த சமாச்சாரம் இவர் போனதனுடைய இது வந்து இதுதான். இவங்க அரசில் இருக்கிறாங்க, இவங்க போய் அவங்கள சந்திக்கும் பொழுது அந்த வழக்கு இங்கே பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. அப்போ மொத்தத்தில் அதை வந்து உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக வந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை அதை கொஞ்சம் மெதுவாக விசாரித்து சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம இதில் இது எதோட ஒப்பிட்டு கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ரெண்டாவது ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, இன்றைக்கி வந்து மதுரையில் வந்து ஆமாம் அவர் ஆளுநர் அவர்கள் நேற்று மதுரை போகிறாரு. மதுரை மாவட்டத்தில் அரசு அதிகாரிகள் கலெக்டர்லாம் அழைச்சி ஆய்வு மேற்கொள்கிறார். ஆய்வு மேற்கொண்டது மட்டும் இல்லை, ஆய்வு மேற்கொண்டிருந்தால் வெளியே தெரிஞ்சிருக்காது. தாவேக அரசு வந்து அப்படி இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, வைகையை போய் பார்த்தேன், வைகை ஆறு இருக்குது, ஆற்றுல தண்ணி தான் இல்லை, ரொம்ப மோசமாக இருக்குது வைகை ஆறு, அதனால் வைகை ஆறை சீரமைக்கிற வேலையை அரசு உடனடியாக செய்ய வேண்டும். அப்படி செய்யலைன்னு சொல்லி சொன்னால் ஆளுநர் அலுவலகம் அங்கே இறங்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார்ல, அது இவங்களை வந்து உசுப்பேத்திருச்சு. இவங்களை உசுப்பேத்திருச்சுன்னா இவங்க கூட கூட்டணி கட்சிகள் இப்போ புதுசாக இருக்காங்கல்ல, உடனடியாக நம்ம வந்து விடுதலை சிறுத்தைகளை சார்ந்த வன்னியரசு உடனடியாக கொதித்து பேசினார். அது இல்லாமல் அன்னைக்கு மதுரையில் வந்து மதுரை மாவட்ட அளவில் உள்ள அந்த திட்டங்களை ஆய்வு செய்கின்ற அந்த ஆய்வு குழு, அந்த நலத்திட்டங்களை ஆய்வு செய்வதற்கான குழுக்கள் இருக்குது. அந்த குழுவுக்கு அந்த மாவட்ட குழுவினுடைய தலைவராக இருப்பவர் வந்து சு. வெங்கடேசன். ஏற்கனவே உங்களுக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க திமுக அரசு இருக்கும்போது தாவாக்காவினுடைய தலைவர் வேல்முருகன் வந்து சட்டமன்ற ஆய்வு குழுவினுடைய தலைவராக இருந்தார்ல, இவர் இந்த மாவட்ட திட்டங்களை ஆய்வு செய்கின்ற மாவட்ட அளவிலான திட்டங்களை ஆய்வு செய்கின்ற ஆய்வு குழுவினுடைய தலைவராக வெங்கடேசன் இருக்கிறார். வெங்கடேசன் வந்து அங்கே வெடிச்சிடுறாரு. ஆளுநருக்கு வந்து என்ன அதிகாரம் இருக்குது, ஆளுநர் வந்து அவரை எல்லையை அதோடு நிறுத்திக்கணும்னு சொன்னது இல்லாமல், மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவு எங்களுக்கு தான் ஆய்வு செய்கின்ற அதிகாரம் இருக்குது, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அரசுக்கு தான் அது என்னென்ன வேலைகள் நடக்குது, நலத்திட்டங்களில் என்ன இருக்குதுன்றதை ஆய்வு செய்வதற்கான அதிகாரம் இருக்குது. மத்திய அமைச்சர்களுக்கு கூட கிடையாது. மத்திய அமைச்சரவை, அந்த அமைச்சரவை தொடர்பான நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருந்தால் எந்த அமைச்சரவையின் அமைச்சரவையினுடைய கீழ் உள்ள திட்டங்கள் இங்கே செயல்படுத்தி கொண்டிருக்குதோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் அந்த அமைச்சர் வேணால் வந்து ஆய்வு செய்யலாம். கவர்னருக்கு வந்து என்ன இருக்குது, அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் வந்து மத்திய அரசினுடைய ஏஜென்ட். அவருக்கு எப்படி இங்கே இருக்குது, அதனால் அவர் செய்யக்கூடாது. இல்லை எதிர்கட்சி சொல்கிறாங்க, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூட நிர்மல்குமார் கூட கடுமையாக பேசினாங்க. சு. வெங்கடேசன் பேசினதுக்கப்புறம் அது இல்லாமல் இங்கே உள்ள அரசு அதிகாரிகள் யாராவது, மதுரை மாவட்டத்தில் அதிகாரிகள் யாராவது எங்களுக்கு தெரியாமல் கவர்னர் வந்தால் அவருக்கு ஆய்வு செய்கின்ற பொழுது அவருக்கு இப்போ அவர் கூப்பிட்டாருன்றதுக்காக போனீங்க, ஆவணங்களை கொண்டு போய் கொடுத்தீங்க வச்சிங்கன்ற தகவல் தெரிந்தால் எங்களுடைய ஆய்வு கூட்டம் நடக்கும்போது உங்களுக்கு சம்மன் அழைத்து கொடுத்து வரவழைத்து விசாரணை மேற்கொள்ளப்படும்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் செய்தியாளர்களை சந்திக்கின்ற பொழுது ஐயா நிர்மல்குமார் வந்து அது கொஞ்சம் கடுமையாக தான் பேசினார். ஆனால் உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி சமாச்சாரங்கள் எல்லாருமே அதை வந்து அந்த விஷயத்தில் அவங்களோட உடன் நிற்கணும். ஏன்னா கவர்னருக்கு என்ன ரோல் இருக்குது தமிழ்நாட்டில்? எல்லா கட்சிகளும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் உட்பட எல்லாருமே வந்து கவர்னர் வந்து அங்கே போய் ஆய்வு மேற்கொள்வதற்கு அவருக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அமைச்சரும் சொல்லியிருக்கிறார், அதில் ஒன்றும் சமாச்சாரம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நமக்கு என்ன தோணுதுன்னா, இதோட சேர்ந்து நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியது. ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னதாக இந்த அமைச்சர் நிர்மல்குமார் பேசினதுக்கு ஒரு சமாச்சாரத்தில் பதிலளிக்கின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நம்ம ஐயா நயினார் நாகேந்திரன் பேசும் பொழுது ஒரு சவால் விட்டுருந்தார். ஐயா நீங்கள் இன்றைக்கி பேசுகிறீங்க, நிர்மல்குமார் அவர்கள் நீங்கள் இன்றைக்கி பேசுகிறீங்க, ஆனால் தேர்தல் முடிந்த உடனே ஆட்சி அமைக்கிறதுக்கு தாமதமாகிற சூழ்நிலை வரும்போது நீங்கள் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுனீங்க, பிஜேபி ஆதரவு தயவை கேட்டீங்க, இதெல்லாம் நான் வெளியே சொல்லட்டுமா அப்படின்னு சவால் விட்டார்ல, அதுக்கு இந்த நிர்மல்குமார் பதில் சொல்லலை. அப்போது இப்போ ஒரு ஆளுநரோட ஒரு மோதல் போக்கு வந்துற சூழ்நிலையில் கரூர் சமாச்சாரம் உச்சநீதிமன்றத்துக்கு ஆலந்தூர் பாரதி எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. இவர் நயினார் நாகேந்திரன் இப்படி பேசியிருக்கிறாரு. இதை எல்லாத்தையும் நம்ம பொருத்தி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இதை வச்சே இவங்களை லாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்றது வாய்ப்பு இருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ கரூர் சமாச்சாரம் இருக்குது, ஆளுநர்கிட்ட அந்த மோதல் வளர்ந்து போய்கிட்டே இருந்துச்சுன்னா மத்திய அரசுக்கிட்ட சிபிஐயில் தான் அந்த வழக்கு பெண்டிங் இருக்குது. கடைசியில் விஜயை கொண்டு போய் உங்களுக்கு லாக் பண்ணி விட்டுருவாங்களோ
நிர்மல்குமார் எல்லாம் சேர்ந்து அப்படின்ற ஒரு விவகாரமும் இதில் இருக்குது. இது எதை நோக்கி போகுது அப்படின்றது போக போக தான் தெரியும். இவங்க ஆளுநரை வந்து ஆளுநரை நீங்கள் வந்து இவ்வளோ இந்த இந்த இதுக்குள்ளே எல்லைக்குள்ளே நீங்கள் சுருக்குனீங்கன்னா எங்களோட கை நீளும் அப்படிங்கிறத பாஜக மறைமுகமாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குன்னு நினைக்கிறோம். இல்லை, ஆமாம், அதை வச்சு தான் அவங்களோட புடி அங்கே இருக்குது. ஆமாம், இப்போ ஒரு நயனா நாகேந்திரன் பேசுகிறார்ல, அதுக்கு இவங்களால பதில் சொல்ல முடியலல்ல. ஒன்று வெளியே பேசுகிற மாதிரி பேசிட்டு உள்ளுக்கு அடங்கி போய் முடிச்சுட்டு போவாங்க. அப்படி இல்லை, இந்த மோதல் வந்து இது ஆளுநர் அர்லேக்கர் இதை எப்படி எடுத்துக்கிறாருன்னு தெரில. இப்போ இவர் நிர்மல்குமார் பேசினதை அவர் ஒரு ப்ரெஸ்டீஜாக எடுத்துக்கிட்டு என்னடா நம்ம போயிட்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி ஒரு பேசுகிறாரான்னு எடுத்துக்கிட்டு என்ன கையில் இது மண்வட்டி எடுத்துகிட்டு போய் சுத்தம் பண்ண போகிறாரா அப்படிங்கிறலாம் பேசியிருக்காரு. அதான் சொல்ல வரேன். அப்போ அதெல்லாம் பேசியிருக்கும்போது அந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்திருக்கும்போது அதை வச்சுக்கிட்டு இவங்க பேசுகிறாங்க அப்படின்றத ஒரு ப்ரெஸ்டீஜாக எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மோதல் போக வளர்ந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆளுநர் ரவி இருக்கும்போது திமுகவுக்கும் ஆளுநர் ரவியும் இந்த மாதிரி முதல்ல ஆய்வுக்கு போகும்போது தான் அதிமுக ஆட்சி இருக்கும்போதே ஆய்வுக்கு போய் அதுக்கு எதிராக திமுகவே போராட்டம் நடத்தினாங்க. அவர் போராட்டத்திலலாம் மறியல் பண்ணுவோம், கருப்பு கொடி காட்டுவோம், ஆய்வுக்கு போகக்கூடாதுன்னு அதிமுக ஆட்சியில் இருந்தால் கூட. ஆனால் இந்த ஆட்சியில் அந்த மாதிரி மெதுவாக ஆரம்பிக்குது. இது எதிர்க்கட்சிகள் உள்ளுக்கு தலையிட்டு அந்த அரசியல் பலன்களை தங்கள் பக்கம் எடுத்துக்கக்கூடாதுன்றக்காக தான் நிர்மல்குமார் பேசுகிறாரு, நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் ஆளுநர் எப்படி எடுத்துக்கிறாருன்னு தெரியல. அவர் வந்து இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு மோதல் போக்கு வளர்ந்து வர சூழல் ஏற்பட்டுச்சுன்னா கரூர் சமாச்சாரத்தில் விஜய்க்கே இது ஆப்பு அடிக்கிற சூழல் ஏற்படும் அப்படின்றதான் நம்முடைய பார்வை. இப்போ தொடர்ச்சியாக திமுக மீது கடும் அதிருப்தியில் தான் இந்த தாவேக்கா இருக்குது. முதல்ல வந்து ஆட்களில் வந்து எம்எல்ஏக்கெல்லாம் இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்களை தேடினாங்க. இந்த பக்கம் தேடிட்டு இருக்காங்க அவரோட சகோதரர் எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு டேக் டைவர்ஷன் மாதிரி நேராக சொல்லும் போது இன்னொரு சமாச்சாரத்தை சொல்ல வேண்டியிருக்குது. நீங்கள் இன்றைக்கி வந்து செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதவ் அர்ஜுனா நேற்று பேசுகின்ற பொழுது கரூர் சம்பவத்தை மட்டும் பேசலை. கரூர் சம்பவம் தொடர்பாக பேசும்போது இன்னொரு நிறுவனத்தை பற்றியும் பேசினார். அந்த திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சாங்க தேர்தல் முடிவுகள் வந்த உடனே. அப்போது அந்த சமயத்தில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பேச்சுவார்த்தை நடக்கும்போது அதில் பாலமாக இருந்தது பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய உரிமையாளர் அதில் இருந்தார் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்போ அப்போ ஆதவ் அர்ஜுனா அங்கே என்ன பேசினாரோ அதை வச்சுக்கிட்டு தான் இங்கே எல்லா சமாச்சாரங்களும் போலீஸ் செய்கிறாங்க. அப்போ இவங்க திட்டமிட்டு தான் பண்ணுறாங்கன்னு தான் தெரியுது. அவர் பேசுகிறாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸ் தரப்புலேருந்து செய்திகள் கசிய விடப்படுகிறது. இவங்க வந்து இந்த எம்எல்ஏக்களை விலை பேசுவதற்கு 35 கோடி ரூபாய்க்கு விலை பேசுனாங்கன்னு வந்துடல. இதில் வந்து 8 பேரும் கிண்டியில் உள்ள ஒரு நட்சத்திர விடுதியில் தங்கி தான் இது தொடர்பான ஆலோசனை நடத்தினாங்க. அந்த நட்சத்திர விடுதியை இவங்களுக்கு போட்டு கொடுத்தது, அதுக்கான ஃபண்டு ஏற்பாடு பண்ணது கிட்டத்தட்ட 180 கோடி ரூபாய் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுக்கு. இதில் வந்து ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தினுடைய பங்கும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷனை இதில் உள்ளே கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது. இது ஒரு புறம். ஸோ இது வந்து செந்தில் பாலாஜி இவங்களை டைட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சமாச்சாரம் பார்த்தீங்கன்னா ஏவா வேலுவை வந்து போய் வீட்டில் போய் அதிரடி சோதனையெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. இன்னைக்கு ஆஜராக சொல்லியிருந்தாங்க. நேற்று வரைக்கும் அவர் இங்கே தான் இருக்காருன்னு நினச்சிக்கிட்டோம். எப்போவுமே திமுகவுடைய அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்களாகட்டும் இல்லை தலைவர்களாகட்டும் வெளிநாடு போகிறாங்க வைக்கிறாங்கன்னா தலைவரை போய் சந்தித்து ஆசி வாங்கிட்டு போவாங்க வைப்பாங்க. உடனே முரசொலியில் கட்டம் கட்டி செய்தி போடுவாங்க வெளிநாட்டுக்கு போகிறாரு இவர் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு வந்து திடீர்னு பார்த்தா விசாரணைக்காக ஊழல் ஒழிப்புத்துறையில் ஆஜராக வேண்டிய இவர்கள் ஆஜராகலை. ஏன்னான்னு பார்த்தா வக்கீல் மட்டும் போய் நிற்கிறார். என்ன சொல்றாருன்னா சிங்கப்பூரில் உள்ள என்ன வருது லிட்டில் மவுண்ட் மருத்துவமனை, ரஜினிகாந்த் அவர்கள் ட்ரீட்மெண்ட் லிட்டில் மவுண்ட் மருத்துவமனையில் ஏவாவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. அதனால எங்களுக்கு கால அவகாசம் கேட்குறாங்க. என்னன்னா இங்கெல்லாம் அனுமதிப்பட்டா உள்ள தோண்டி ஆராயிறாங்க. செந்தில் பாலாஜிக்கே அந்த நிலம் அதேதான் செந்தில் பாலாஜிக்கே இந்த நிலைமை வந்துச்சு. தூக்கிட்டு போயிட்டாங்களா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியா நாங்களே பண்றோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி நிலைமை வந்துடும். மைண்ட் வாய்ஸ் வந்துருக்குல்ல, யோசிச்சு பார்த்திருப்பாரு செந்தில் பாலாஜி அப்படின்ட்டு. இங்க இருந்தா கிளம்புடா சிங்கப்பூருக்கு அப்படின்னு போயிட்டாரு. ஏன்னா எவ்வளோ காசு வச்சிருக்காங்க, எத்தனை மருத்துவமனைகள் அவர்கிட்ட, எந்த மருத்துவக் கல்லூரி இருக்குது, அதெல்லாம் தாண்டி ஓடுறாருன்னா அங்க போனதுக்கு அப்புறம் தான் உடம்பே சரியில்லாம இருக்கு. இங்க இருக்குல்ல இல்ல அங்க போனதுக்கு அப்புறம் தான் நேரா போய் படுத்திருக்காரு. இதனால டில்மவுண்ட்ல போய் ரூம் போட்டு படுத்திருக்காரா உண்மையிலே ட்ரீட்மெண்ட்டுக்காக படுத்திருக்காரு தெரியல எத்தனை பேருக்குன்னு தெரியல. லிட்டில் மவுண்ட்ல போய் படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் இப்போ என்னடா திடீர்னு திருச்செந்தூரில் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செஞ்சுட்டாங்க. இதுக்கு பின்னாடி பேசப்படுகிறது. நாம லீகலாக முதல்ல விஷயத்தை பார்த்துருவோம். இப்போ அவர் வந்து மேடையில் விஜய் அவர்களை பற்றியும்
அவர் குடும்பத்தை பற்றியும் கொச்சையாக பேசியதாகவும் ஒருமையில் பேசியதாகவும் தான் செய்தி வெளியே வந்திருக்கு. நம்ம அந்த வீடியோ பதிவுகளோட பெரிய அளவில் பார்க்க முடியல, அன்றைக்கே நீக்கப்பட்டிருக்குது. பல இடங்களில் பீப் சவுண்ட் போட்டு வெளியே வந்துச்சுனாங்க. நம்ம இன்றைக்கி தேடி பார்த்தோம், அது ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. வேலை உள்ளுக்குள்ள மீடியாவில் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அவர் ஏதோ ஒன்று பேசியிருக்கிறாரு, சரி இருக்கட்டும். அது என்ன வழக்கு ஒரு மேலே போட முடியும்? அதிகபட்சம் டெஃபமேஷன் தானே போட முடியும், கிரிமினல் டெஃபமேஷன் தான் போட முடியும். பிஎன்எஸ்ல அந்த 356 பிஎன்எஸ் இதில் தான் போட முடியும். பாரதிய நியாய சங்கீதா 356 பிரிவில் தான் வழக்கு போட முடியும். அதில் பார்த்தா நீங்கள் 2 வருடங்கள் தான் தண்டனையை கொடுக்க முடியும். இங்கே உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பே இருக்குது. 7 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை வழங்குகின்ற வழக்குகளில் மட்டும் ஒருத்தரை கைது செஞ்சால் போதும். மற்ற அதுக்கு குறைவான தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்கில் கைது செய்யணும்னு அவசியம் இல்லை. அவருக்கு சம்மன் கொடுத்து நீதிமன்றத்துக்கு வர வைத்து வழக்கை நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு வழக்கில் எப்படி இவரை கைது செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. ஒரு சமயம் எஃப்ஐஆரில் அவதூறாக பேசுனது மட்டும் இல்லாமல் ஏதாவது மேடையில் பேசும்போது எப்பயும் வழக்கமாக கொடுப்பாங்கல்ல, ஒருத்தனை அடிச்சுட்டு போயிட்டானா கூட அடித்து விட்டு உன்னை கொலை செய்யாமல் விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டிட்டு போனான்னு கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு தனி செக்ஷன் இருக்கு. அது கொஞ்சம் பெரிய வழக்கு போடலாம், வாயில பேசினதா இருந்தா கூட. அதே மாதிரி இவர் மேடையில் பேசும்போது அவதூறா பேசிட்டு விஜய் குடும்பத்தை காலி பண்ணிடுவேன் வச்சிருவேன் பேசினாருன்னு ஏதாவது சேர்த்து புகார் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. திடீர்னு போய் இவர் வந்து ஆத்தூர் பேரூராட்சி அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டுட்டு இருக்கும்போது அங்கே போய் அரெஸ்ட் பண்றாங்க. அது பெரிய கூத்து. அரெஸ்ட் பண்ண போலீஸ் போறாங்க. என்ன சொல்றது, நான் வக்கீல் இருந்தாதான் வருவேன், இல்லன்னா வரமாட்டேன் அப்படின்னு மாமா அடம் பிடிச்சாரு. அதுக்கு இடையில ஒருத்தர் குறுக்க ஓடிட்டு இருந்தாரு. அதோட அரஸ்ட் பண்ணி கூட்டு வரும்போது என்ன சொல்றது, எங்க வருங்கால ஜனாதிபதி வாழ்கன்னு வந்து காமெடியில கோஷம் போடுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு பையன் மேல கூறாண்டான்னு கோஷம் போட்டே வந்தான். வரமாட்டேன்னாரு. அப்புறம் வம்படிச்சு போலீஸ் இழுத்து பேசி கூட்டு வந்தாங்க. வந்தவொடனே தான் என் கார்ல தான் உட்காருவேன்னு கார்ல ஏறி உட்கார்ந்தாரு. அதெல்லாம் கிடையாதுங்கன்னு கதவை மூட விடாம அவர் போலீஸ் ஜீப்பு கூட்டு போக ஆரம்பிச்சோடனே தான் போலீஸ் அராஜகம் ஒழிக, காவலர் அராஜகம் ஒழிகன்னு கையில் சத்தம் போட்டாங்க. இதுக்கு பின்னாடி என்ன தகவல் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இவங்க டார்கெட் பண்ற எல்லாமே போலீஸினுடைய உளவுத்துறை ரிப்போர்ட் அடிப்படையாக வைத்து தான் முக்கியமான ஆட்கள் எல்லாம் டார்கெட் பண்ணுறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ ஏவா வேலுவை டார்கெட் பண்ணுறாங்கன்னா ஏவா வேலு, செந்தில் பாலாஜி இவங்க வந்து இந்த ஃபண்டிங் பண்ணுறது இவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்றது எப்பவுமே தெரியும். நீங்கள் கூட்டணி கணக்கு பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பொழுதே நம்ம தேமுதிகவை உள்ளுக்கு கொண்டு வரதுக்கு ஃபண்டிங் பண்ணது எல்லாமே ஏவா வேலு தான். இப்போ அதே மாதிரி இப்போ அந்த எம்எல்ஏக்களை விலை பேசுவது வைப்பது அப்படின்றது, விலை பேசுகிறாங்களோ இல்லையோ, அங்குள்ள எம்எல்ஏக்களே வெளியே வந்து பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு பண உதவி செய்வது, அவங்கள பேச வைக்கிற வேலையை அவங்க செஞ்சிட போகிறாங்கன்றதுனால அவங்கள டார்கெட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு சீமான் அண்ணன் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை திமுக நோக்கி நகர்த்துற வேலையை கொண்டு வர வேலையை அவருக்கு அந்த டார்கெட் அவருக்கு திமுக ஒதுக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் சீமான் அவர்கள் அவ்வளோ எளிதால் சம்மதிக்க மாட்டார், வரமாட்டார்ன்றது அடுத்த விஷயமா இருந்தால் கூட அதுக்கான நகர்வுகளை இவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதனால தான் மாமன் சீர் கொண்டுட்டு வீட்டுக்கு போனார் வச்சாரு அப்படின்ற சமாச்சாரங்கள் எல்லாம் திமுகவின் கூட்டத்தில் கூட அதை வந்து நியாயப்படுத்தி தானே பேசினார். அதனால என்ன, நாங்கள் வந்து இதாக இருக்கோம், எங்களுக்குள்ள வந்து உறவுகள் இருக்குது, நாங்கள் போகிறோம். நான் கூட திக தலைவர் கேட்கும்போது கூட நான் நேரடியாக சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். அப்போ திமுகவினுடைய தலைமையினுடைய கண்ணசைவோடு தான் இவர் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அதுக்கு இவர் உடன்படவில்லைன்றது அடுத்த விஷயம் சீமான் அவர்கள். ஆனால் இவர் அந்த வேலையை செய்கிறாருன்ற போது தாவேக அரசுக்கு அது ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. எங்கடா இவங்களெல்லாம் கொண்டு போய் ஒன்றா சேர்த்துட்டா இவங்களை நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்றது. ஸோ இதையெல்லாம் கணக்கில் வைத்து தான் அனிதா ராதாகிருஷ்ணனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. சொன்ன மாதிரி 2 வருடம் தண்டனை கொடுக்குற வழக்குக்கு அரெஸ்ட் அப்படின்றது பெரிய விஷயம் தான். பட் அவங்களை டார்ச்சர் பண்ணணுன்றது தானே, அந்த அடிப்படையில் இவங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. பட் போக தான் இல்லை அடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியும். செந்தில் பாலாஜியினுடைய தம்பி ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டார். செந்தில் பாலாஜி எங்கே இருக்கிறாருன்னே தெரியல. ஏவா வேலு சிங்கப்பூரில் போயிட்டாரு. அடுத்து வந்து நேராக திருச்சிக்கு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. திருச்சியில் 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் பள்ளி கல்வித்துறையில் ஏற்கனவே ஒருத்தர் அரெஸ்ட் ஆகி உள்ளுக்கு இருக்கிறாரு. அவர் அடிப்படையாக வச்சுட்டு அரசகுமாரை அடிப்படையாக வைத்து அந்த பழைய அமைச்சர் அன்பில் டார்கெட் பண்ணுறாங்க, நேரு டார்கெட் பண்ணுறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த மாதிரி வேகமாக அரசியல் போயிட்டு இருக்கு. போக இது மேலும் சுவாரஸ்யம் கூட்டும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். மேலும் வர தகவல்களை, நமக்கு கிடைக்கிற ரகசிய தகவல்களை நம்ம அருந்தமிழ் நேயர்களுக்கு நம்ம பகிர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். அருந்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்.